Okay students, next பாருங்க book back questions 1 mark சொல்றேன். Choose the correct answer. First question பாருங்க. A system of government in which one person region supreme usually a king or queen is called dash. So அதுக்கு first one answer பார்த்தீங்கன்னாக்கா monarchy. So அப்போ king and குயின் வந்துட்டு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கவர்மெண்ட் என்னன்னு சொல்லுவோம், நம்ம மொனார்ச்சின்னு சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க, ஏ சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் வித் அப்சல்யூட் பவர். அதுக்கு செகண்ட் ஒன்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராசி. தேர்ட் ஒன் பாருங்க, ஃபார்மர் சோவியத் யூனியன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டேஷ். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலிகார்ச்சி. ஸோ அப்போது அலிகார்ச்சி ஆட்சி வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னாக்கா சோவியத் யூனியன்ல நடக்குது. அண்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, செலக்ட் த ஆட் ஒன். ஸோ அதில் நம்ம எது வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா வாட்டிகன், பிகாஸ் வாட்டிகன் இஸ் எ சிட்டி. மீதி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரி. அண்ட் ஃபிஃப்த் ஒன் கொஸ்டின் பாருங்க, ஆப்ரஹாம் லிங்கன் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த டேஷ். ஆப்ரஹாம் லிங்கன் எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க? கரெக்ட், USA. சிக்ஸ்த் ஒன், குடைவோலை சிஸ்டம் வாஸ் ஃபாலோடு பை. யார் ஃபாலோ பண்ணாங்க குடைவோலை சிஸ்டம்? சோலாஸ். செவன்த் ஒன், டைரக்ட் டெமோக்ரஸி இன் ஓல்டன் டைம்ஸ் எக்ஸிஸ்டட். அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி, இன் த சிட்டி ஸ்டேட் ஆஃப் ஏன்ஷியன்ட் கிரீஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கிரீஸில் தான் என்ன பண்ணாங்க, இந்த டைரக்ட் டெமோக்ரஸியை கொண்டு வந்தாங்க. அண்ட் தென் எய்த் ஒன் பாருங்க, ஃப்ரம் விச் லாங்குவேஜ் வாஸ் த டேர்ம் டெமோக்ரஸி டெரிவ்டு. எந்த லாங்குவேஜ்ல இருந்து டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு வேர்டு வந்துச்சு? யா, கரெக்ட், கிரீக். அண்ட் தென் நைன்த் ஒன் பாருங்க, இன் டெமோக்ரஸி த ஃபைனல் அத்தாரிட்டி ரெசிட்ஸ் வித். கரெக்ட், த பீப்புள். ஃபைனலாக ஓட் போட்டுட்டு யார் வந்துட்டு அவங்க தேர்ந்தெடுக்க போறாங்க மக்களாட்சியில? பீப்புள் தான். 10th ஒன், விச் ஒன் ஆஃப் த கண்ட்ரி ஹாஸ் பிரசிடென்டியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ அதுக்கு ஆன்சர் என்னது? USA. USA பார்த்தீங்கன்னா எதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தோம்? பிரசிடென்டியல் கவர்மெண்ட். 11th ஒன் பாருங்க, த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்ட் இஸ் டேஷ். நம்ம எந்த கண்ட்ரி? நம்மளோட இந்தியா தான். இந்தியா தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, 12th ஒன், அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ அது பாருங்க, அசர்ஷன் கொடுத்துருக்காங்க, டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் ப்ராக்டிஸ்டு இன் சுவிட்சர்லாந்து. ஓகே, ரீசன், people directly participate in decision making. ஸோ அப்போ இந்த ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ அப்போ பீப்புள்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, டைரெக்டாக எலெக்ஷனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி டிசிஷன் முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் தென் 13th ஒன் கொஸ்டின் பாருங்க, அசர்ஷன் ஏ, இந்தியா ஹேஸ் பார்லிமெண்ட்ரி. சாரி, ஓகே, இதில் பாருங்க, இந்தியா ஹேஸ் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதுக்கு ரீசன் சொல்லியிருக்காங்க, இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரசைஸ் 2 houses. ஸோ அப்போ இதுக்கு வந்துட்டு எது ஆன்சர்? சேம், ஆப்ஷன் ஏ. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஸோ அப்போ அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே உண்மை தான். பட் எது வந்துட்டு எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது? இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரசைஸ் 2 houses. ஸோ அப்போ நம்மளோட இந்திய பாராளுமன்றத்தில் 2 houses இருக்கு. ஸோ அது எதை பேஸ் பண்ணி நம்மளோட பார்லிமெண்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க? டெமோக்ரஸி. அண்ட் தென் 14th ஒன் பாருங்க, த மீனிங் ஆஃப் பிரான்சிஸ் இஸ். நான் முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, அப்போ பிரான்சிஸ் அடல்ட் சஃப்ரேஜ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை வந்து எதை மீன் பண்ணுது? கரெக்ட், ரைட் டு ஓட். And then 15th ஒன் பாருங்க, the grant of universal franchise creates. என்ன கிரியேட் பண்ணது? பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. நம்மளுடைய பிரான்சிஸ் வந்துட்டு யூனிவர்சல் பிரான்சிஸ் வந்துட்டு எதை கிரியேட் பண்ணக்கூடியதுன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி. அண்ட் 16th ஒன் பாருங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இஸ் அப்பாயிண்டட் பை. யார் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? கரெக்ட், பிரசிடென்ட். பிரசிடென்ட்க்கு மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய உரிமை இருக்கு.
And then 17th one பாருங்க, the president of India can nominate, correct, option C, அதாவது 12 members to ராஜ்யசபா. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய 12 members யாரு தான் வந்துட்டு நாமினேட் பண்ணுவாங்க, நம்மளுடைய இந்தியன் பிரசிடென்ட். And then 18th one பாருங்க, the first general election after independence in India we are held in, எப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எப்போ வந்துட்டு சுதந்திரத்துக்கு அப்புறமா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடந்துச்சு, 1951 to 1952, ஆப்ஷன் பி. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, fill in the blanks. அதுக்கு பாருங்க, the constitution of India was finally adopted on, எப்போ வந்துட்டு ஃபைனலாக நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க, 26 நவம்பர் 1949. 26 நவம்பர் 1949. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, the two types of democracy are dash and dash. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கு, ஏபாரஃப்ல கூட கேட்பாங்கன்னு சொல்லியிருந்து, எந்தெந்த டெமோக்ரஸி வந்துட்டு டூ டைப்ஸாக இருக்கக்கூடிய டெமோக்ரஸி என்ன, ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்னொன்று இன்டைரக்ட் டெமோக்ரஸி. அப்போ ஆன்சர் டைரக்ட் அண்டு இன்டைரக்ட். தேர்ட் ஒன், an example for direct democracy is, direct democracy follow பண்ணக்கூடிய ஒரு country example சொல்லியிருந்த என்ன country, correct, Switzerland. Okay, fourth one பாருங்க, India has a dash form of democracy. இந்தியா எந்த ஃபார்ம் பண்ற டெமோக்ரஸி, நம்மளோட இந்தியா indirect or representative democracy. Indirect or representative democracy. And then fifth one பாருங்க, dash was the first prime minister of independent India. யாரை நம்மளுடைய இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு சொல்றாங்க, ஜவஹர்லால் நேரு. கரெக்ட், ஜவஹர்லால் நேரு. Sixth one, the first general election were held in British India in the year 1920. The first general election were held in British India in the year 1920. And seventh one பாருங்க, the parliament house in India was designed by dash and dash. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இந்த பார்லிமெண்ட்டை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா ரெண்டு பேர். அவங்க யாரு, பிரிட்டிஷ் ஆர்கிடெக்சர்ஸ். யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம், எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். எட்வின் லுட்டியன்ஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர். ஓகேம்மா, நெக்ஸ்ட் பாருங்க, மேட்ச் த ஃபாலோயிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆட்டோகிராசி. ஆட்டோகிராசி அப்படின்றது நம்ம எதுக்கு சொல்லியிருந்தோம், நார்த் கொரியா. ஆட்டோகிராசிங்கிற ஆட்சி இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு நார்த் கொரியா. ரைட் டு ஓட், ஓட்டு போடுறதுக்கு எத்தனை வயசு வேணும், 18. நெக்ஸ்ட், சாணக்கியா என்ன நூல் எழுதினாரு, அர்த்த சாஸ்திரா. அண்ட் தென் தியோகிராசி எந்த நாட்டில் ஃபாலோ பண்ணுறாங்க, வாட்டிக்கன். ஓகேவாம்மா, நெக்ஸ்ட் பாருங்க, கிவ் ஷார்ட் ஆன்சர் அண்ட் டீடைல். இந்த ரெண்டு ரோமனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கில் நாங்கள் பின்னாடி அனுப்புவோம், அதை பார்த்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. இப்போ இதில் கேட்டிருக்கிற எல்லா கொஸ்டின்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான். இதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கலாம். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? தேங்க்யூ.